இந்த வீடியோவில் நம்ம கோடெக்ஸில் எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 டூல்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. சென்டரில் ப்ரொஃபைல் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட், வித்ட்ரால், ட்ரான்ஸ்லேஷன், ட்ரேட்ஸு, மார்க்கெட்டு, டோர்னமெண்ட்ஸு, அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் நம்ம டெபாசிட் தான் பண்ண போகிறோம். ஸோ டெபாசிட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும். ஸோ இதில் வந்து கிரிப்டோ கரன்சிஸ், ஸோ அந்த மெத்தட் மூலயமா நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு நம்மளுக்கு இந்தியாவில் வந்து ஈஸியாக நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி யூபிஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்குள்ளே வரும். இதில் வந்து நம்மளுக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் வந்து $10 மேக்ஸிமம் $1098 வரை டெபாசிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் டைம் 48 மணி நேரம் காட்டுது. ஆனால் நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். கீழே வந்து அமௌண்ட்டுன்னு இருக்கும், அதில் 100 வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டாலர் டெபாசிட் பண்ணுமோ அது பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 பண்ணுறேன், 10 கொடுத்துக்கலாம். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் உங்களுடைய பேர் எப்படி இருக்கோ அந்த பேர் வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ நம்பர் அப்படின்னு இருக்கும். யூபிஐ நம்பர் அப்படின்னா யூபிஐ ஐடி தான். உங்களுடைய ஃபோன்பேலேயே கூகுள் பேலேயே போய் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி இருக்கும். ஸோ அதை அங்கே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபோன் நம்பர் வந்து உங்களுடைய பேங்க்கில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அது இதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய 12 டிஜிட் நம்பர் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டெபாசிட் அப்படின்னு காட்டும். ஸோ நம்ம டெபாசிட் கொடுத்துக்கலாம். ஸோ டெபாசிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு $942 காட்டுது. ஸோ அதாவது $10 வந்து நம்ம நாட்டோட கரன்சி கம்பேர் பண்ணால் $942. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூபிஐ பேஜ் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஸ்கேனர் காட்டும். ஸோ இந்த ஸ்கேனரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா பெட்டர். ஸோ அப்படி இல்லைனா விபே நம்பர் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் காப்பி பண்ணி ஃபோன்பேயில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதான் பெட்டர். ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் ஃபோன்பேக்குள்ளே வந்துக்கோங்க. மேலே வந்து நம்மளுக்கு ஸ்கேனர் காட்டும். ஸோ ஸ்கேனரில் வந்து நம்மளுக்கு ஆல்பம் காட்டும். ஆல்பம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த கியூஆர் கோடு வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு $942 காட்டும். ப்ரொசீட் டு பே கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து $942 சென்ட் ஆகிடும். சென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட்டு கீழே வந்து வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடிஆர் நம்பர் அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப முக்கியமான நம்பர். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட கோடெக்ஸ் ஆப்பில் போயிட்டீங்க அப்படின்னா கீழே யூடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த யூடிஆர் நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெபாசிட் ஆகிடும். ஸோ 1 மினிட் காட்டும். ஸோ 1 மினிட் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அடுத்தடுத்து நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது சீக்கிரமாகவே டெபாசிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு $10 டெபாசிட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காட்டுச்சு. ஸோ ஓகே, க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய லைவ் அக்கௌண்ட் செக் பண்ணிங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ண $10 வந்து காட்டும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் கோடெக்ஸ் ஆப்பில் ஈஸியாக டெபாசிட் பண்ணிக்க முடியும்.